அஸ்ஸலாமு ஷஃபா அகாடமி வெனுவன் இந்த நிகழ்வுக்கு பிரதம விசேட கௌரவ அதிதிகளாக வருகை தருகின்ற அன்புக்குரிய பிரதம விசேட கௌரவ அதிதிகளை அன்போடு ஷஃபா அகாடமி வழங்குகின்ற இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்திற்காக வருக வருக வந்து வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பிரதேசத்தினுடைய மாணவர்கள் அன்று ஒரு சாதாரணமான ஒரு கல்வி கூடத்தின் மாணவர்களுக்கான போதனைகளை மேற்கொள்ளுகின்ற Alhamdulillah, Allahumma salli ala Muhammad. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. இங்கு வருகை தந்திருக்கும் உலமாக்களே, விசேட அதிதிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, விசேடமாக எங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்ற ஷஃபா அகாடமி அங்கத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயுபோவன். தனி மனிதன் தள்ளாடும் பொழுது ஒரு குடும்பம் தள்ளாடும். ஒரு குடும்பம் தள்ளாடும் பொழுது ஒரு சமூகம் தள்ளாடும். ஒரு சமூகம் தள்ளாடும் பொழுது முழு நாடு தள்ளாடும். இந்த தள்ளாட்டத்திலிருந்து நாங்க வெளியே வரணும்னு சொன்னா அதுக்கு எங்களுடைய சமுதாயம் சிறந்த கல்வி அறிவு மிக்க சமுதாயமாக மாறணும். ஒரு இனத்தோட தலைவனா அரசனா இருக்கணும்டா. அந்த இனத்துல யார்கிட்டயுமே இல்லாத ஒரு பவர் எங்ககிட்ட இருக்கணும். இது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா யார்கிட்டயுமே இல்லாத பவர் அப்படின்னா என்னது? சிங்கம் யானையை விட பலமானதில்லை. ஒட்டகச்சிவிங்கியை விட பெரியதும் இல்லை. நரியை விட புத்திசாலியும் இல்லை. சிறுத்தையை விட வேகமானதும் இல்லை. ஆனா சிங்கம் தான் காட்டோட ராஜா. ஏன்? இந்த கேள்விக்கான பதில் attitude அணுகுமுறை தான் சிங்கத்தை உயர்த்தி காட்டுது. மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து தனித்து காட்டுது. பலம், வேகம், புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த attitude தான். attitude சொல்றது எதுவுமே இல்ல, நம்பிக்கை. எங்க மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கையின் பின்பம் தான் attitude. சிங்கங்கள் எப்பவுமே தங்க மேல அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வச்சிருக்கும். இன்னும் விளக்கமா சொல்லணும்டா, ஒரு யானை ஒரு சிங்கத்தை பார்த்ததும் அதனுடைய மனதுல தோன்றும் முதல் எண்ணம் சிங்கங்கள் எங்களை சாப்பிடும். ஆனா ஒரு சிங்கம் ஒரு யானையை பார்த்ததும் அதனுடைய மனதுல தோன்றும் முதல் எண்ணம் எனக்கான உணவு வந்துடுச்சு. இந்த attitude-ஆல தான் பலம் வாய்ந்த புத்திசாலியான யானையை கூட பலம் குறைந்த சிங்கத்தால ஜெயிக்க முடியுது. உங்களுடைய போட்டியாளர் உங்களை விட பலமானவனாக, புத்திசாலியாக, திறமைசாலியாக இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட attitude இருந்தா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. யானை பலமானது தான், ஒட்டகச்சிவிங்கி பெரியது தான், நரி
உங்களுடைய வெற்றியை தவிர. நீங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும்னு சொன்னா அதுக்கான முதல் தகுதி attitude, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்தா தான் ஒரு சிறந்த லீடராக முடியும். ஒரு சிறந்த லீடரால தான் ஒரு சிறந்த டீமை உருவாக்க முடியும். 10 ஆடுகளை கொடுத்தாலும் சிங்கம் வழி நடத்தி வலிமை மிக்க பட்டையாக மாத்திடும். ஆனா 10 சிங்கத்தை கொடுத்தாலும் ஒரு ஆட்டாள வலிமை மிக்க பட்டையாக மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. நீங்க ஒரு நல்ல லீடர் ஆகணும்னு சொன்னா பயத்தை இல்ல, மதிப்பை சம்பாதிக்கணும். மத்தவங்களுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வேணும். அதுக்கு attitude வேணும். சிங்கம் காட்டோட ராஜா because of attitude. அது சுத்தி இருக்கிற விஷயங்கள் அது பார்க்கிற விதம் தான், கையாளுற விதம் தான் அத காட்டோட ராஜாவாக மாத்தி இருக்குது. நீங்க உங்க இலக்குகளை பார்க்கிற விதம் தான், கையாளுற விதம் தான் உங்களுடைய தோல்வி உங்களை ஜெயிக்குதா இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களுடைய தோல்விகளை ஜெயிக்கிறீங்களான்றது இருக்கு. பல நாடுகளை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சு கொண்டு வந்தார். அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை தன்னுடைய நாட்டு மக்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். அதுக்காக வேண்டி இந்த ராஜா ஒரு போட்டியை நியமிக்கிறார். அந்த ராஜ்யத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டுறார். அந்த கோட்டை பெரிய அழகிய சுவர்களோடையும் பிரம்மாண்டமான வாயில் கதவுகளோடையும் கலைத்துவ படைப்புகளோடையும் கம்பீரமாக கட்டப்பட்டுச்சு. இத பார்க்கிற மக்கள் எல்லாருமே வியப்புல மூழ்கி போற அளவுக்கு அந்த கோட்டை இருந்துச்சு. பிறகு இந்த ராஜா ஒரு அறிவித்தலை வெளியிட்டார். யார் இந்த பெரிய கோட்டையினுடைய இந்த பிரம்மாண்டமான வாயில் கதவுகளை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தையும் இந்த பிரம்மாண்டமான கோட்டையையும் பரிசாக தருவேன். ஆனா அந்த கதவை திறக்க முடியாம போனா உங்களுடைய கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. பல நாட்கள் கடந்து ஆனா யாருமே அந்த போட்டிக்கு கலந்து கொள்ளல. பல மாதங்களுக்கு பிறகு ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த போட்டிக்கு கலந்து கொள்ள முன்வரார். இந்த ராஜாவும் ஒரு நாளை சொல்லி அந்த நாள்ல வந்து போட்டிக்கு கலந்து கொள்ளும்படி கட்டளையிட்டார். இப்ப இந்த போட்டியாளர் திரும்ப அவருடைய இடத்துக்கே போறார். அந்த நேரம் இந்த போட்டியாளருடைய ஊர் மக்கள் எல்லாருமே தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டையை பாத்தியா எவ்வளவு பெருசாக இருக்குது. அந்த கோட்டையினுடைய பிரம்மாண்டமான வாயில் கதவுகளை பாத்தியா அதனுடைய 2 கைகளால திறக்க முடியுமா? அந்த ராஜா அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு வாளையையும் கட்டையையும் வச்சிருக்கிறார். நீ உன்னுடைய கைகளை இழக்க போறியா அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அந்த போட்டியாளர் காதுல வாங்கிக்கவே இல்லை. என்னால அந்த வாயில் கதவுகளை திறக்க முடியும்னு சொல்ற தன்னம்பிக்கையோட இருந்தார். அந்த போட்டிக்குரிய நாளும் வந்துச்சு. இந்த போட்டியாளர் அந்த ராஜ்யத்துக்கு கிளம்பி போறார். அந்த ராஜா இந்த போட்டியாளரை சிறப்பாக வரவேற்கும்படி கட்டளையிட்டார். இந்த போட்டியாளரும் அந்த ராஜ்யத்துக்கு வந்ததும் மேல தாளங்களோட அந்த போட்டியாளர் அந்த ராஜ்யத்துக்கு வரவேற்கிறாங்க. முழு மக்கள் கூட்டமும் அந்த போட்டியாளர் அந்த கோட்டையினுடைய வாயில் கதவுகளை திறக்கிறத பார்க்க திரண்டு வராங்க. அந்த நேரம் இந்த போட்டியாளர் தன்னுடைய 2 கைகளையும் அந்த கோட்டையினுடைய வாயில் கதவுல வைக்கிறார். வச்சு அந்த கதவை தள்ளுறார். அந்த கதவு லேசாக திறந்து பட்டுச்சு. இத பார்த்த அந்த போட்டியாளர் வந்து ஊர் மக்களும் வியப்புல மூழ்கி போறாங்க. அந்த போட்டியாளர் அந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு, ராஜா இது எப்படி நடந்துச்சு? அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நான் தான் இந்த கதவை பூட்டவே இல்லை. நான் இந்த ராஜ
ராஜ்யத்தை, இந்த கோட்டைய ஒரு சிறந்த தன்னம்பிக்கை மிக்க ஒரு நபருக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த தன்னம்பிக்கை மிக்க நபரை நான் இனமும் கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா இந்த போட்டியாளருக்கு ராஜாவாக மகுடம் சூட்டுறார். யார் பயம்னு சொல்ற இருள தன்னம்பிக்கைன்னு சொல்ற ஒளியால நீக்கிட்டு திறமைன்னு சொல்ற பாதையால பயணிச்சு வெற்றியினுடைய கதவுகளை திறக்கிற நேரம் மகுடங்கள் தானாக சூட்டப்படும். இதே போலதான் பயம்னு சொல்ற இருள தன்னம்பிக்கைன்னு சொல்ற ஒளியால நீக்கிட்டு சாதனையாளராக மகுடம் சூட்டப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். 1989 ஜூலை 20ஆம் தேதி இந்தியால லக்னோன்னு சொல்ற பிரதேசத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய பெயர் அருணிமா சின்ஹா. இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையே சோகத்துல தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையினுடைய தந்தை இந்த குழந்தைக்கு சின்ன வயது இருக்கிற நேரமே மர்மமான முறையில இறந்து போறாங்க. இதனாலேயே ரொம்பவே முடைந்து போறாங்க அருணிமா. ஏன் கஷ்டத்துல இருக்கிற எங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் வருதுன்னு சொல்லி புலம்புறாங்க. இதுதான் என்னுடைய குடும்ப நிலைமைண்டா, அதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கான இந்த கேள்விக்கான பதிலும் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா தன்னுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மையை போக்கிறதாம்னு சொல்லி நினைச்சாங்க. அதுக்காக வேண்டி அவங்க தேர்ந்தெடுத்த பாதை தான் ஸ்போர்ட்ஸ். வாலிபால் நல்லா விளையாடுற இவங்க அதுல ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க. அதுக்காக வேண்டி கடினமா உழைக்கிறாங்க. கடின முயற்சி எப்பவுமே வீணாகாதுன்னு சொல்ற மாதிரி இவங்களுடைய டீம் நேஷனல் லெவல் சாம்பியன் ஆகுது. இது கேள்விப்பட்ட அருணிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஸ்போர்ட்ஸை வச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த நேரம் ஒரு கால் ஆஃபர் இவங்களுக்கு டெல்லியில இருந்து வருது. இப்ப லக்னோல இருந்து டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ஏறினாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிடையும் டர்னிங் பாயிண்ட் நல்லா தான் வரும். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில வந்ததோ சோதனைகள் மட்டும்தான். கொஞ்சம் தூரம் அந்த ட்ரெயின் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் என்ன சத்தம்னு சொல்லி திரும்பி பார்க்கிறாங்க. அந்த நேரம் சில கொள்ளையர்கள் கையில ஆயுதங்களோட நின்று கொண்டிருந்தாங்க. அந்த கொள்ளையர்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை வச்சு பணம் நகன்னு சொல்லி மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சு கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு கொள்ளையன் அருணிமா போட்டிருந்த செயினை பறிக்க போன. செயினை பிடிச்சு இழுத்தவனை கீழே தள்ளி விடுறாங்க அருணிமா. அவனு தட்டு தடுமாறி கீழே விழுறான். இத பார்த்த மொத்த கொள்ளையர்கள் எல்லாம் கோபமா அருணிமாவை கீழே தள்ளி காட்டு மிராண்டித்தனமா இறக்கவே இல்லாம அடிக்கிறாங்க. அந்த நேரம் அருணிமா கதறினாங்க. அப்ப அவங்களை சுத்தி இருந்தவங்க அவங்கள வேடிக்கைத்தான் பார்த்தாங்க. இந்த இடத்துல மனிதாபிமானம் செத்துதான் போச்சுன்னு சொல்லணும். இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. ஒரு இரும்பு கம்பியால அருணிமாவை அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற செயின் பணம் எல்லாத்தையும் புடுங்குறாங்க. அடிச்சது மட்டும் போதாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி வீசுறாங்க. அப்ப அந்த அருணிமா பக்கத்து தண்டவாளத்துல போய் விழுறாங்க. அங்கிருந்த கல்லெல்லாம் அவங்க மேல பட்டு தூள் எல்லாம் கிழியுது. தூக்கி வீசப்பட்ட வேகத்துல கை கால் எல்லாம் உடையுது. அப்ப இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது இவங்க விழுந்து கிடக்கிற ட்ராக்ல வர ட்ரெயினுடைய சத்தம். எப்படியாவது அந்த ட்ராக்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க.
தடுமாறி தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய முக்காவாசி உடம்ப வெளியே கொண்டு வந்த அருணிமா தன்னுடைய காலையும் வெளியே கொண்டு வர நினைக்கிறாங்க. அந்த நேரம் வேகமா வந்து அந்த ட்ரெயின் அவங்களுடைய கால்ல ஏறிடுது. அந்த நேரம் அருணிமாவினுடைய கதறல் அந்த ட்ரெயின் சத்தத்துல யாருக்குமே கேட்காம போயிடுச்சு. ட்ரெயின் போனதும் அந்த ட்ராக்ல இருந்து வெளியே வந்து அருணிமா உதவிக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம், யாராவது எங்களை காப்பாத்திடுவாங்களா என்று சொல்ற எண்ணம் மட்டும்தான். பல மணி நேரம் கடந்துச்சு. ஒரு சிறுவன் மட்டும் அருணிமா விழுந்து கிடக்கிற இடத்துக்கு வர, அங்க அருணிமா ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு உடனே போய் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வர. அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அருணிமாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அருணிமாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. பிறகு ஃபேமிலிக்கும் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லன்னு சொன்னா அருணிமாவினுடைய உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த மயக்க மருந்து தீர்ந்து போகவே ஆபரேஷன் பண்ண தயங்குறாங்க அந்த டாக்டர்ஸ். இது கேள்விப்பட்ட அருணிமா, வழியில இவ்வளவு நேரம் என்னுடைய உயிரை பிடிச்சு வச்சு கொண்டிருந்தேன், மயக்க மருந்து மட்டும் என்னுடைய வலியை குறைச்சிடுமான்னு சொல்லி மயக்க மருந்தே இல்லாம ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டர்ஸும் மயக்க மருந்தே இல்லாம அருணிமாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்களுடைய உயிரை காப்பாத்துறாங்க. 10-11 அந்த வலியையும் தாங்கிக் கொள்றாங்க அருணிமா. தன்னுடைய வாழ்க்கையை போனதா நினைச்ச அருணிமாவுக்கு சுத்தி இருந்த எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே அவங்கள சமாதானப்படுத்தல. கொஞ்ச நாள் கழிச்சு அருணிமாவுக்கு ஒரு செயற்கை கால் பொருத்துறாங்க. சில நாட்கள் நீ சப்போர்ட்ல நடந்துன்னு சொன்னா 2 மாசத்துல உன்னால நடக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. ஆனா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம முதல் நாள்லயே நடக்க பழகுறாங்க அருணிமா. கீழே விழுறாங்க, திரும்ப இழுறாங்க. 2 மாசம் சொன்னதை 2 வாரத்துல செஞ்சு காட்டுறாங்க. முடியாதுன்னு சொன்னதை முடியும்னு நினைச்சு செஞ்சு காட்டுறாங்க. சில நாட்கள் கழிச்சு அருணிமாவை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வராங்க. அந்த நேரம் அருணிமாவினுடைய கண்ணுல ஒரு நியூஸ் படுது. அது இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கேன்சர்ல இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வந்த நியூஸ். இத பார்த்த அருணிமாவுக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், ஏதாவது சாதிச்சு காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அருணிமாவினுடைய மாமா இவங்களுக்கு இமயமலை ஏறுறத பத்தி சொல்றாரு. இமயமலை ஏறுறத டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணினாங்க அருணிமா. இது சம்பந்தமா தன்னுடைய டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டாங்க. கேட்ட டாக்டர்ஸ், நீ மலையெல்லாம் ஏறக்கூடாது, அப்படி ஏறினு சொன்னா உன்னுடைய கால் வீங்கிடும், பிறகு உன்னால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்ற வார்த்தையை எதிர்த்து நிக்க என்னால முடியும்னு சொல்லி இமயமலை ஏறுறதுக்கு தயாராகிறாங்க அருணிமா. ஆனாலும் இவங்க கிட்ட இமயமலை ஏறுற அளவுக்கு வசதி இருக்கல. யாராவது ஸ்பான்சர் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு துவண்டு கிடக்கிறது தான் தோல்வி, முடியும்னு எழுந்து நடக்கிறதே விட்டுன்னு சொல்லி சின்ன சின்ன மலைகள் ஏறுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரம் இவங்க இதை பத்தி கேள்விப்பட்ட டாடா ஸ்டீல் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முன் வராங்க. ஆனா மத்த மலைகள் மாதிரி இல்லாம இமயமலை ஏறுறதுக்கு தனி பயிற்சி எடுக்க வேண்டியிருந்துச்சு. என்னால முடியும்னு சொல்லி நினைச்சாங்க அருணிமா. தைரியமா தன்னுடைய முதல் காலடிய இமயமலையில எடுத்து வச்சாங்க. ஒவ்வொரு கேம்பா தாண்டி கடைசி கேம்புக்கு வார நேரம் அருணிமாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கால் ரொம்பவே வீங்கிடுது. இது கேள்விப்பட்ட கேம்ப்ல இருந்த அட்வைசர்ஸ் அருணிமாவினுடைய வீட்டுக்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் தெரியப்படுத்தாங்க.
வீட்டுல இருந்தவங்களும் ஸ்பான்சர்ஸும் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், உன்னுடைய அச்சீவ்மெண்ட் பெருசுன்னு சொல்லி திருப்பி வர சொல்றாங்க. அப்பதான் அருணிமாவுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் 90% டார்கெட்டை ரீச் பண்ற நேரம் இங்க தான் முக்காவாசி பேர் திரும்பி போக நினைப்பாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தைரியத்தை இழக்கிறாங்க. தைரியம் மனசுல இருந்து வரணும். புதுத்தை உடைச்சு தைரியமா மீது இருக்கிற தூரங்களையும் கடந்துட்டோம்னு சொன்னா அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அருணிமா தனக்கு கால் வலி இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு மீதி இருக்கிற தூரங்களையும் கடந்து இந்திய நாட்டு குட்டிய இமயமலை உச்சில நட்டு வச்சாங்க அருணிமா. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கும் ஷஃபா அகாடமியிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சைஃபுல்லா பஸ்ரீன் அவர்கள் வெட்டூர் பகுதியிலே முதல் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்ற சுமார் ஒரு ஊடகத்துறையிலே எனக்கு ஒரு 37 வருட கால நேரடி அனுபவம் இருக்கின்றது. வானொலி தொலைக்காட்சியிலே இப்படி முதல் இப்படியான ஒரு அறிஞரை முதல் மேடைக்கு அழைத்த ஒரு சந்தர்ப்பம். இதற்கு முன்பு பலரை நான் அழைத்திருந்தாலும் இப்படியான ஒருவரை அழைக்கின்ற போது நான் நெகிழ்ந்து போய் பின்னால் இருந்து அவருடைய முன்னாலே இருக்கின்ற அந்த பொடி லாங்குவேஜை பார்த்து அவரை இன்னும் ஒரு வீழ்ச்சி, இன்னும் ஒரு திறன், இன்னும் ஒரு கெட்டித்தனம், இன்னும் ஒரு சாதனை தான். எல்லா பேச்சாளர்களும் மைக்கை ஸ்டாண்டில் அடித்துவிட்டு தான் பேசுவார்கள். இவரிடத்திலே இருந்த ஆளுமை கையிலே எடுத்துக்கொண்டு கதைத்தார். சில சந்தர்ப்பத்தில் அவருடைய மனது, அவருடைய சிந்தனை அந்த காட்சியை உங்களுக்கு அவர் சொல்லுவதை விட கூடுதலாக அவர் அந்த காட்சியை காணுகிறார். அப்படி காணுகின்ற போது அவருடைய அந்த மனக்கண்ணிலே பட்ட அந்த கதாபாத்திரம், அதனை அவர் அப்பொழுது உண்மையை உணர்கின்றார். அவருக்கு ஏற்பட்டது போல உணர்கின்றார். அதை கூட சுதாகரித்துக் கொண்டு அந்த விடயத்தை நம்முடைய சிந்தைக்குள் ஆழமாக தைக்க விட்டார் சைஃபுல்லா பஸ்ரீன் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும். அவர் பல துறைகளில் சாதனை புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருக்கு உயரிய அந்த பதவிகளை, அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்று ஷஃபா அகாடமி சார்பில் இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவர் சார்பாக வேண்டிக் கொண்டு சைஃபுல்லா பஸ்ரீன் அவர்களுக்கு ஷஃபா அகாடமியின் சார்பில் மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்கள், வாழ்த்துக்கள். அவர் இப்படி பல மேடைகளை கண்டிருக்கின்றார். கோவில் வந்தாவைக்கு வந்த போதுதான் கொஞ்சம் கைதட்டல் குறைவாக இருந்தது என்று அவர் சொல்லக்கூடாது. வேறு இடத்திற்கு சென்று மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்கள் அவருக்கு. அந்த விடயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நமது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பெற்றோர்களுக்கும் தான், எல்லோருக்குமே. நான் பார்த்தேன் சிலருடைய கண்களிலே கண்ணீர் துளித்தது. உணர்ச்சி வேலை செய்கின்ற போது, பகுத்தறிவு சரியாக இயங்குகின்ற பொழுது, சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிமடுக்கின்ற பொழுது, மனதிலே அதை ஆழமாக பதிய வைக்கின்ற போது, இது எனக்கு நடந்தாலும் இப்படித்தான் என்று தன்னை தான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த உணர்வு என்பது மிக உறுதியாக, நேர்மையாக வேலை செய்யும். அந்த அறிவை யாரும் மறைத்துவிட முடியாது, மறுத்துவிடவும் முடியாது, அதை தான் மாத்திரம் வைத்துக் கொள்ளவும் முடியாது. அதுதான் அறிவு. அதனால்தான் அந்த அறிவை, தான் பெற்ற அறிவை தன்னுடைய சார்ந்தவர்களுக்கும், தன்னோடு நேசிக்கின்றவர்களுக்கும், தன்னை மதிக்கின்றவர்களுக்கும், தன்னை பற்றி அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் கூட அறிவை நேசிக்கின்றவர்களுக்கும் தர வேண்டும் என்பதற்காக அவர் மிக தொலை தூரத்தில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய தாய் தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள், அவருடைய சகோதரி வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு இமேஜ் உங்களுடைய கண்ணிலே இருக்கும், உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கும். ஷஃபா அகாடமிக்கு அன்று வந்தார் சைஃபுல்லா பஸ்ரீன். அவருடைய அந்த அறிவு, ஆற்றல், திறன், விவேகம், மனப்பதிவு, அந்த விடயத்தை சொல்லுகின்ற அழகு, பிரசன்டேஷன், கணக்க பேரிடத்திலேயே என்று கணக்க விஷயங்கள் சொல்லலாம் என்று நினைப்பார்கள். அதுக்கு தமிழிலே சொல்லுவார்கள், ஊமை கண்ட கனவு போல என்று. ஊமை ஒரு கனவை கண்டால் அதை எப்படி சொல்லும்? அது சொல்லப்படுகின்ற பாட்டுக்கும்
அதற்கு முன்னாலே கேட்பதற்கு இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற பொறுமையை நினைத்து பாருங்கள். அதைவிட மிக லாபகமாக அவர்கள் நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை அழகாக சொன்னார். அறிவு என்பது ஒரு விடயம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை இன்னும் ஒரு சொல்லுகின்ற வேகத்தில், கோணத்தில், அந்த திறனிலே, மனப்பாங்கிலே, ஆற்றலிலே, அவருடைய வீச்சிலே, அவருடைய பாடி லாங்குவேஜிலே அது நமக்கு இன்னும் பல புதிய கதைகளை, புதிய அறிவை, புதிய அனுபவத்தை, புதிய ஆற்றலை, புதிய விருத்தியை நமக்கு தரும். அந்த விடயத்தை அவரிடமிருந்து ஷஃபா அகாடமியிலிருந்து விழிப்புணர்வாக நம்ம எல்லோருக்கும் பெற்று தந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கும், அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய உறவுகள், சொந்தக்காரர்கள், அவரோடு சூழ்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும், ஏன் அவரை நேசிக்கின்ற அனைவருக்கும் கூட அல்லாஹ் தஆலா அந்த நற்பாக்கியத்தை தர வேண்டும். அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறக்க வேண்டும். இந்த 8 என்று சொன்ன உடனே 8 வாழ்க்கையை படிகளை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த குணங்குடி மஸ்தானுடைய கவிதை கூட நமக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொன்ன அந்த விஷயம் தரம் 8 படித்துக் கொண்டிருப்பதாக சொன்னாலும் கூட அவர் சொன்ன விஷயங்கள் எட்டாத விஷயங்கள். அந்த எட்டாத விஷயங்களை நமக்கு என்று நமது சிந்தைக்கு எட்டுமாறு தந்திருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஷஃபா அகாடமி சார்பிலும், இந்த கூடாரத்திற்குள்ளே இடமில்லாமல் ஆங்காங்கே தங்களுடைய வாகனங்களுக்குள்ளே மர நிழலிலே எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த அறிவை தேடி வந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெரும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். கற்றவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அவர்களுக்கு உதவி செய்வதாக இரு, நான் நபராக இருந்து விடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் நபிகளார். எனவே அந்த சிறப்புகளை நாங்கள் இந்த ஷஃபா அகாடமிக்கு சேர வேண்டும். அவருடைய முயற்சிகள் எதிர்காலத்திலும் சிறக்க வேண்டும்.